அம்மா பாவம் இல்ல, போய் நேத்து வந்தவளுக்காக. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏய் வாங்கடி. கௌதம், இது போதும் கௌதம். இதுக்கு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். இனிமே உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். கடவுளே, எப்படியோ கௌதம் மனசுல இருந்து இந்த வார்த்தையை கோர்ட்ல சொல்ல வச்சுட்டேன். எனக்கு இது போதும். ஜெயா 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 சொன்னா கேளு ஜெயா. விடுங்க ஜெயா விடுங்கங்கறல. சொல்றத கேளு ஜெயா. என்ன ஜெயா? எதுவும் பேசாதீங்க. என் மான மரியாதை எல்லாம் போச்சு. இனிமே நான் என்ன இங்க இருக்கிறது? என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க. என்ன விடுங்க. கேளு ஜெயா. ஜெயா அம்மா என்னம்மா? விடுடா. கௌதம், அம்மா ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா 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 என்ன பாருங்க. ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. சொல்றேன்ல. அம்மா என் கையை விடு கௌதம். அம்மா அம்மா விடு. அம்மா விடுடா. அம்மா ப்ளீஸ்மா. ஏங்க, இவனை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. இவன் குரலே என் காதுல கேட்க கூடாது. அம்மா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா, கோவப்படாம. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா என்னம்மா? என்னடா அம்மா? என்ன அம்மா? அவ்வளவு தூரம் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி உனக்கு பொறுமையா சொன்னேன். நீ உன் இஷ்டத்துக்கு டைம் வேணும்னு ஜட்ஜு கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? அப்போ மனசுல இந்திரா மேல ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா ஆனா என்கிட்ட ஏண்டா நடிக்கிற? அம்மா தானே, என்ன சொன்னாலும் ஏமாந்துருவாங்கிற நினைப்பு அதானே? அம்மா அப்படிலாம் இல்லம்மா. ப்ளீஸ்மா, எல்லாரும் பாக்குறாங்கம்மா. இத பாரு, கையெடுமா, கையெடு. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா. அங்க பாத்தீங்கல்ல இந்திரா, அவளுக்கு எக்ஸாம் இருக்குமா, ஐஏஎஸ் ஃபைனல் எக்ஸாம். இப்ப எமோஷனல் சப்போர்ட் நான் பண்ணியே ஆகணும். அதனாலதான் நான் அப்படி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. டேய், இத போய் எவ்வளவு முட்டாள் இருப்பா அவகிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. பொண்டாட்டி கூட உனக்கு வாழ பிடிக்கலன்னு தான் இந்த கேஸையே நாம போட்டிருக்கோம். ஆனா நீ அவ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ற. ஏண்டா, கேக்குற எனக்கு அறிவில்லையா இல்ல சொல்ற உனக்கு அறிவில்லையா? அம்மா அம்மா நான் சொல்றத இத பாரு, என்கிட்ட பேசாத. நீ எதுவுமே பேசாத. ஜெயா, இங்க எல்லாரும் இருக்காங்கம்மா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. போதுங்க, நிறுத்துங்க, போதும். நீங்க வேற என்ன சொல்ல போறீங்க? எப்பவுமே இந்த இந்திராவுக்கு ஹெல்ப் பண்றது தானே உங்க பழக்கம். இத பாருங்க, நீங்க ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை, உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. ஏய், நீ எதுவுமே பேசாத. நீ வீட்டுக்கு வா, இருக்கு உனக்கு. நீ ஏதாவது பேசுன கொன்னுடுவேன் உன்னை. ஏய், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? கௌதம், அம்மா நான் வீட்டுல வந்து எல்லாமே சொல்றேம்மா. ப்ளீஸ்மா அம்மா என்ன பாருங்கம்மா. போதும்டா, போதும் போதும். நீ இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அவ்வளவு ஏன், நான் சாகுற வரைக்கும் உன்கிட்ட நான் பேச மாட்டேன். அம்மா என்னம்மா பேசிட்டு விடு, இருக்கீங்க? விடு, விடு, விடு என்ன. என்னங்க கௌதம், கௌதம், கௌதம் நீ கவலைப்படாத கௌதம். அவங்க என் மேல இருக்கிற கோபத்தை தான் உன்கிட்ட காட்டிட்டு போறாங்க. எல்லாமே சரியாயிரும் கௌதம். ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். இப்ப நான் எதுவும் பேசுற மூட்ல இல்ல, என்கிட்ட எதுவும் பேசாத. கௌதம், எனக்கு தெரியுது கௌதம், நான் நல்லதா நினைச்சு பண்ற எல்லா விஷயமும் தப்பா போயிடுது கௌதம்.
ஆனா ஆனா நான் தப்பே செஞ்சாலும் அந்த தப்புல இருந்து என்ன காப்பாத்துறது நீதான் கௌதம். அதனால உன் நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் கௌதம். நீ இப்படிதான் சொல்லுவ. ஆனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளா போய் நிப்ப. அம்மா, தயவு செஞ்சு சொல்றேன், நீ நல்லபடியா ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு கிளம்பு. என்ன விட்டுரு, ஓகே? இல்ல கௌதம், நிஜமா நீ சொல்ற மாதிரி நான் நடந்துக்குவேன் கௌதம். ஐயோ இந்திரா, உன் வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நீ நின்னு இங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ போ, கிளம்பு. சரி, நான் போறேன். கௌதம் கௌதம் இந்திரா, ஏய், நீ முதல்ல கண்ணை தொடடி. நீ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ரி. நீ என் கூட இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். என்னோட பலமே நீதான் கல்யாணி. ஏய், நீ முதல்ல கண்ணை தொடடி. எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ வரமாட்டியா? நான் செஞ்சதெல்லாம் விடு. கௌதம் உனக்காக பேசினதுதான் உண்மையான காதல். அதை மனசுல வச்சுக்கிட்டு கௌதம் கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ. கண்டிப்பா. எனக்கு இதுக்கப்புறமும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. கௌதம் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் அவனுக்கு நன்றியா இருக்கணும். சரி இந்திரா, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் ரூமுக்கு போறேன். நீ பார்த்து பத்திரமா போன. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏய், பரவாயில்லடி, நீ முதல்ல வீட்டுக்கு போ. பாத்துக்கோ. சரி, பை. ஏய், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. பாத்தியா, 2 பேருமே தனித்தனியா கிளம்புறாங்க. ஏங்க, அப்போ இங்க நடந்தது எல்லாமே அந்த இந்திராவோட பிளான்னு சொல்றீங்களா? எனக்கும் அப்படிதான் தோணுது. இது ப்ரீ பிளான்னா இப்ப கௌதமும் இந்திராவும் எங்கேயாவது மீட் பண்ணுவாங்க. வா, நாம இவங்கள ஃபாலோ பண்ணா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. வா, ஃபாலோ பண்ணலாம். ஆட்டோ, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணணும். சீக்கிரம் எடுங்க. போங்க போங்க. அந்த வண்டி தான் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்கம்மா. அண்ணா, இங்கே இருங்க, வந்துடுறேன். சரிங்கம்மா. ஹேமா, வா. அம்மா தாயே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் வேண்டிக்கிட்ட மாதிரி கௌதமே டைவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்ல நீதான் காரணம்னு நான் நிச்சயமா நம்புறேன். காலையில வந்து நான் வேண்டிக்கிட்டப்போ இது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா எப்படியோ நீதான் நடத்தி வச்சிருக்க. கௌதமை விட்டு நான் பிரியவே கூடாது. கௌதம் மனசுல நான் இடம் பிடிக்கணும். அதுக்கு என் கூட நீதான் துணையா இருக்கணுமா. இன்னைக்கு கௌதம் டைவோர்ஸுக்கு வேண்டான்னு சொல்ல வச்ச மாதிரி எப்பவும் என் கௌதம் என் கூடவே இருக்கிற மாதிரி நீதான் செய்யணும்.
கோர்ட்ல எனக்கு கௌதம் வேணாம், ஐஏஎஸ் படிப்பு தான் முக்கியம்னு பெருசா டயலாக்லாம் விட்டு ஜட்ஜு மனசுல இடம் பிடிச்சிட்டேன். இப்ப என்ன கடவுள்கிட்டயே அதே அப்ளிகேஷன் போட வந்திருக்கியா? இல்ல கௌதம், நீ தான் வேணும்னு அப்ளிகேஷன் போட்டேன். நீ என்ன ரொம்ப கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க கௌதம். அதுக்கு தான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன நன்றி? ஆமா கௌதம், நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க அளவுக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லையே. அதை நான் இப்போதான் கௌதம் ரியலைஸ் பண்றேன். அதை நான் கண்டிப்பா மாத்திப்பேன் கௌதம். இனிமே நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி சத்தியமா நடந்துக்க மாட்டேன் கௌதம். நீ என்ன ஹர்ட் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்க, ஆனா நான் என் அம்மாவை ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் செய்யாததை செஞ்சுட்டு வந்திருக்கேன். என் அம்மா பாவம், அவங்கள நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு அவங்களால நம்ப கூட முடியல. அதுவும் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியே எதிர்த்து பேசிட்டேன். அதோட அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. அவங்கள அப்படி ஹர்ட் பண்ணிட்டேன்னு சாமி கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். பாத்தியாடி, அக்கா கௌதம மலை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. இவன் என்னடானா அந்த இந்திரா பேச்ச கேட்டுட்டு கோர்ட்ல அத்தனை பேர் முன்னாடியும் அக்காவை எதிர்த்து பேசிட்டு இருக்கான். பாவங்க ஜெயாத்த ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? இது எல்லாமே அந்த இந்திராவோட பிளான் தாங்க. எப்படி கௌதம் மனசை மாத்திருக்கான்னு பாத்தீங்களா? வாடி, அக்கா கிட்ட இது உடனே சொல்லணும். நடந்தது போய் சொன்னாதான் அக்காக்கு உண்மை என்னன்னு தெரியும். ஆமாங்க. வாடி. கௌதம், நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. கௌதம், நான் தான் சொல்றேன்ல, நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது. நீ அத்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நினைச்சு ஒன்னும் வருத்தப்படாத கௌதம். இப்ப நீ சொல்ற எந்த ஆறுதலும் எனக்கு தேவையில்லை, கேட்கவும் மாட்டேன். எனக்கு முதல்ல அமைதி வேணும். நான் யோசிக்கணும். ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? ஏங்க பாத்தீங்களாங்க, அந்த இந்திரா தைரியமா கோர்ட்ல வந்து இறங்கும் போதே நான் நினைச்சேங்க இவ ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு. ஏய், அந்த இந்திராவை விடுறி. அவ பண்ணலன்னா தான் ஆச்சரியம். அந்த கௌதம பாத்தியா? அந்த இந்திரா சொல்றதுக்குள்ள பொம்மை மாதிரி ஆடிட்டு இருக்கா. அக்காவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருப்பானா? நான் போய் அவன் கிட்ட கோர்ட்ல கேட்டதுக்கு அவன் எம்எல்ஏ எரிஞ்சு விழுந்தான் பாத்தியா? ஏங்க, இந்திரா கௌதமோட ஹெல்பிங் மைண்ட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. அதான் ஏதோ அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணி கௌதம டைவர்ஸ்க்கு டைம் என்னன்னு சொல்ல வச்சிட்டா. ஆமாண்டி, முதல்ல அக்கா கிட்ட அப்படியே சொல்லலாம். சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க. சொல்லுடி. அக்கா, நான் இங்க கோர்ட்டுக்கு வர வழியில ஒரு கோயில நின்னு பேசிட்டு இருக்கேன். கோயிலையா? எதுக்கு அங்க போன? வீட்டுக்கு வர வேண்டியது தானே. வீட்டுக்கு வா. ஐயோ அக்கா, இங்க கோவில்ல நம்ம கௌதமோட காரை பார்த்தேன். சரி உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்க இந்திராவும் கௌதமும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டங்கா. அந்த இந்திரா தான் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கௌதம மீட் பண்ணி டைவர்ஸ் வேண்டான்னு சொல்ல சொல்லியிருக்கா. இவன் அவ பேச்ச கேட்டுதான் கௌதம் ஜட்ஜ் கிட்ட அப்படி பேசியிருக்கான். இந்திரா கோர்ட்ல அழுது ஜட்ஜ் கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணால, அதே மாதிரி கௌதம் கிட்டயும் அழுதுருக்கா. அதான்
கௌதம் கோர்ட்ல அப்படி நடந்துக்கிட்டான். இத பாருடி, கௌதம் பத்தின பேச்சே நீ என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? இப்போ 2 பேரும் கோவில்ல நின்னு பேசிட்டு இருக்காங்கக்கா. நான் தான் சொல்லிட்டேன்ல, அவன் எங்கேயாவது யார் கூடயாவது பேசிட்டு இருக்கட்டும், அத பத்தி என்கிட்ட பேசாத. வீட்டுக்கு வா. நான் வீட்டுக்கு வரேன்க்கா. நீ ரொம்ப எல்லாம் வருத்தப்படாத. உன்னை நான் வான்னு சொன்னேன். கௌதம், உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கடைசியில நீ என்ன ஏமாத்திட்டல. அண்ணா சீக்கிரம் ஆட்டோ எடுங்க. ஏறடி. அண்ணா நகர் போகணும், சீக்கிரம் எடுங்க. அம்மா 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 சாரிம்மா. விடு. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா என்ன பாருங்கம்மா. அம்மா அம்மா உங்களை ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாதுமா. அம்மா நான் சொல்றது கேளு. அம்மா பாத்து. ஜெயா, என்ன ஜெயா இது? ஏங்க இவன் எங்க என்கிட்ட பேசுறான்? இவன் எனக்கு என்னங்க சொந்தம்? இத பாருங்க, எனக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதான். அம்மா 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 ப்ளீஸ்மா. அம்மா அம்மா கைய விடு. சாரிம்மா. கைய விடு. புரிஞ்சுக்கோங்கம்மா. என்ன ஜெயா, கௌதம் பாவம் இல்ல, நம்ம பையன் கைய தானே விடு. ஜெயா. அம்மா இத பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேனோ அத மட்டும் செய்யுங்க. மத்தபடி புதுசா நீங்க வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், புரியுதா? அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா ஏய், பேசுங்கம்மா. ஏய், அம்மா விடு. அம்மா 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 ப்ளீஸ்மா. அம்மா இருங்கம்மா. ஏய், அம்மா பேசுங்கம்மா. விடுங்கறல. அம்மா விடுடா. விடுமா. ஜெயா, சொல்றத கேளுங்கம்மா. என்ன ஜெயா நீ அவனுக்காக பயந்துட்டு எதுக்கு மேல போயிட்டு இருக்க? என்ன நான் பயப்படுறேனா? இது ஏன் வீடு, நான் எதுக்கு பயப்படணும்? நான் இங்கதான் இருப்பேன், அம்மா அம்மா இங்கதான் இருப்பேன். யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா ப்ளீஸ்மா. டேய் அம்மா விடுடா, கைய விடு. அம்மா அம்மா சாரிம்மா ப்ளீஸ்மா. விடு. என்கிட்டயே வராது. அத்தை அக்கா கோவில கௌதம் நமக்கு முன்னாடியே வந்துட்டானா, சமாளிக்கலாம். அக்கா கோவிலுக்கு போயிட்டு உனக்காக வேண்டிட்டு வந்தோம்க்கா. நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா, எல்லாமே சரியாயிடும். பரவாயில்லடி, இருக்கட்டும். யார் பேச்சு கேட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கூட புரியாதவங்க கிட்ட கடவுள் மட்டும் என்ன செய்ய முடியும்? எல்லாம் அவங்க தலையெழுத்து. சிலர் எல்லாம் அவஸ்தைப்பட்டாதான் அவங்க வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. நீங்க எல்லாமே ஏன் நல்லதுக்காக தான் சொல்லுவீங்க. எனக்கு அது கூட தெரியாது அம்மா. அட்லீஸ்ட் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. விடு. அம்மா அம்மா என்னம்மா இது? உங்களுக்கு கௌதம் தான் ரொம்ப பிடிக்கும், அவன்கிட்ட நீங்களே இப்படி நடந்துக்கிறீங்களே. ஆமாண்டா, ஆமா. அது உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட இவனுக்கு தெரியலல்ல. அதான் முட்டாள்தனமா ஒவ்வொன்னத்தையும் செஞ்சுட்டு இருக்கான். எப்படியோ போட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? அம்மா இங்க பாரு ஜெயா, கோவத்துல நீ வார்த்தையை விட்டுட்டு இருக்க. ஆயிருந்தா இருந்தாலும் கௌதம் நம்ம பையன் ஜெயா. இத பாருங்க, இனிமே நான் அதை சொல்ல கூட யோசிக்க முடியாத அளவுக்கு இவன் பண்ணிட்டான். அம்மா 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 ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்படிலாம் பேசாதீங்கம்மா.
அம்மா என்னானாலும் நான் உங்க பையன் தான்மா. ஐயோ ஏங்க இவனை பேச வேண்டாம்னு சொல்லுங்க. எனக்கு இவன் குரலை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. இவன் பேச வேண்டாம். இவன் கிட்ட சாகுற வரைக்கும் நான் பேச போறதில்ல. இவனும் பேசக்கூடாது. ஏதோ நடந்திருக்கு. அக்கா என்னாச்சு? இந்திரா நீ இப்போ மாடிக்கு போ. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இல்லக்கா என்னன்னு போன்னு சொல்றேன்ல.